இப்பெல்லாம் காலேஜுகள்ல ஸ்டூடெண்ட்ஸ் சந்திக்கிற மென்டல் பிரஷர், இதனால அவங்க எடுக்கிற விபரீதமான முடிவுகள், இவ்வளவு அழுத்தம் நிறைஞ்ச அந்த பபுளுக்குள்ள நாம சிக்காம இருக்கிறது எப்படி? ஒரு ஆழமான பர்பஸ் இருக்கும் பொழுது ஹை ப்ரெஷர் ஒரு பிரச்சனையே இல்லை. ஜேஇஇ மாதிரியான மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஹை ப்ரெஷர் பழகி போன ஒன்று தான். ஆனால் ஒரு பயங்கரமான ப்ரெஷரும் ஒரு பெரிய குறிக்கோள் இல்லாத தன்மையும் ஒன்றா சேரும்போது அது ரொம்பவே ஆபத்தான ஒரு சூழல். அங்கே எதையோ சாதிக்க நீங்கள் கட்டாயப்படுத்தப்படுறீங்க. ஆனால் அங்கே அன்பு இல்லை. மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை எல்லாம் நீங்கள் உள்ளே வாங்கிட்டீங்க. அதனால் அது உங்களோட சொந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாதிரியே தெரியுது. இப்போ வெளியில் இருந்தும் உள்ளே இருந்தும் அழுத்தம் வருது. இது வேணும் அது வேணும்னு உங்களை துரத்துது. CGPA 9, பெஸ்ட் பிளேஸ்மெண்ட், அது இதுன்னு எல்லாம். ஆனால் இவ்வளவு ப்ரெஷருக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. நீங்கள் நேசிக்கிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. அதனால் உயிர் வாழறதுக்கு அங்கே ஒரு காரணமும் இல்லை. நம்ம தெளிவாலையும் அன்பாலையும் உருவானவங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் அங்கேருந்து தான் வரணும். உங்களோட தெளிவுல இருந்தும் அன்புல இருந்தும். சொல்லப்போனால் ரெண்டுமே ஒன்று தான்.